ஆனா டாப்ஸ் எடுத்து சேல் பண்ணோம்னா வீட்லயே ஒரு பொட்டிக் ஷாப் வைக்கலாம்னு இருக்கேன். ஒரு ஐடியா கொடுங்க. அங்காளம் டெக்ஸ் உங்களை நம்பி வந்திருக்கேன். ஆனா புட்டிக் கலெக்ஷனுக்கு கரெக்டான சேல்ஸ்னா நான் லிவியா பிராண்ட் நான் சஜெக்ஷன் பண்ணுவேன். என்ன சொல்றீங்க? வெறும் 108 ரூபா. அது பிராண்ட் ஐட்டமா? பிராண்டட் ஐட்டம். மார்க்கெட்ல எல்லாரும் 120 130 150 180 சொல்லுவாங்க. ஆமா, என்கிட்ட வெறும் 108 ரூபா. என்ன சொல்றீங்க? 108 ரூபா. ஒரு கலர் சார்ட் கிடையாது, 2 கலர் சார்ட் கிடையாது. கட்டுக்கு உங்களுக்கு ஒரு பேலுக்கு 30 டிசைன் கலர் சார்ட் உங்களுக்கு. சூப்பர். கட்டு எடுத்துக்கலாமா? எல்லாமே கட்டு கட்டா போட்டுக்கலாம். இதெல்லாம் எவ்வளவுக்கு விக்கலாம்? நான் கொண்டு போனா குறைஞ்சது 250 ரூபாய்க்கு தாராளமா விற்க முடியும். நான் பாதிக்கு பாதினா பாதிக்கு பாதி லாபமா? ஆமா, கேரண்டியா பாதிக்கு பாதி லாபம்னா. தொழில் தர சொல்லி கொடுத்துருவீங்க? எல்லாமே நானே சொல்லி தரேன். நான் தொழில் தெரியலனா கூட. ஓகே, சரியாண்ணா. அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் பாத்தீங்கன்னா ரயான் இருக்குண்ணா. ரயான் கிளாத்ல இருக்குண்ணா. ரயான்ல ஹெவினா. இது ஹெவி. நான் சாம்பிள் ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பீஸை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். காட்டுங்க. கிளாத் செமையா இருக்கும். கிளாத் செமையா இருக்குன்னா 2 டோன் ரயான்னா உங்களுக்கு வெறும் 120 ரூபா. 120 ஒன்லி. 120 ஒன்லி. பிரிண்ட் ஹெவினா அதே மாதிரி பிரிண்ட் போவாது உங்களுக்கு. மெயினான விஷயம். ஓகேப்பா, அட்டகாசமா இருக்கு பாருங்க. ஆமா, இதுலயே கட்டு கட்டா போட்டுக்கலாம். பியூர் ஹோல்சேல் பிரைஸ். பியூர் ஹோல்சேல் பிரைஸ் உங்களுக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா போதும். நம்ம அகாடமில எங்க பாருங்க? ஈரோட்ல. நான் மணிகுண்டு ஒட்னாப்லே 3வது கடையே நம்ம கடை வந்து மெயினா லொகேட் ஆயிருக்க இடம் ஈரோடுண்ணா. ஈரோடு மணிகுண்டு. ஈரோடு மணிகுண்டு நினைச்சுக்கிறாங்க. ஆமாண்ணா. ஈரோடு தான். ஈரோடு மணிகுண்டு நம்ம கடை. நன்றிண்ணா. நன்றிண்ணா.